ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருந்தார். இப்பொழுது மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். 29/3/2025 மீனம் சென்று விட்டார். இப்போ 2ஆம் இடம், கும்பத்துக்கு 2ஆம் இடம், அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. இந்த 7 சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். படிப்பில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை.
இந்த 19 வயசுக்கு மேலே 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும். இதுதான் அங்கே நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பெயர்ச்சி, அதாவது இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கி. இப்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் சாதகமான 7.5 சனி போயிட்டுருக்குங்க. இது நாள் வரைக்கும் ஜென்ம சனி. இப்போது உங்களுக்கு அடுத்தது பாத சனியாக இருக்கிறது. முதல்ல விரைய சனி 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ ஜென்ம சனி போச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 2.5 வருஷம் க்ளோசிங் ஸ்டேஜ்ன்றதால 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க படிப்பில் கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகும்னு சொன்னோம். சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். அப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வாக்கு ஸ்தானம் அப்படின்னும்பொழுது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது 2ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள், கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் ஜாக்கிரதையாக பேசணும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க அத்தனை பேரும் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, வரையறுக்க முடியாது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஒரு வார்த்தை விட்டுட்டா போச்சு, அதை வச்சு உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது. குடும்பத்தை நல்லா பிரிக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள், பஞ்சாயத்து, இப்போ கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டுரும். அப்போ எல்லாரும் வந்து பிரிஞ்சிருவாங்க, கோர்ட்டு கேஸுக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சாதாரணமாகவே சண்டை வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும். விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு வாழ்க்கை ஜெயிக்கும். விட்டு கொடுக்காமல் நீயா நானான்னு போட்டி போட்டால் வாழ்க்கை வந்து வெளியில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதாங்க. ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும், சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போவது தான் சிறப்பு. விட்டு கொடுக்கணுங்க. விட்டு கொடுத்தால் ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். வாழ்க்கையில் எங்கேயும் சரி விட்டு கொடுத்துட்டீங்க, ஒருபடி தாழ்ந்து போயிட்டீங்க, தாழ்ந்தவர் தங்கமாவார். அந்த பழமொழியே இருக்குல்ல, தாழ்ந்தவர்கள் தங்கமாவார்கள்னுவாங்க. அது தாழ்ந்து போனால் தான் ரொம்ப சிறப்பு. எதையும் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த 7.5 சனியில் யாராவது உங்களை திட்ட வந்தாலும் அடிக்க வந்தால் கூட நம்மளே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக இருந்துட்டீங்கன்னா கூட பிரச்சனை பாதி தானாக போயிடும். அப்படி ஒரு நிலை உங்களை தேடி வரும் பிரச்சனைகள். அப்போ நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கணும். நீங்கள் ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்போர்ட்ஸிவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெத்தனமாக அப்படியே கொஞ்சம் சாதுவாக அப்படி கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 2ல் இருக்கார், குடும்பத்தை பிரிப்பார்னு சொன்னோம். வருமானத்தில் தடை ஏற்படும். வரவேண்டிய காசு பணம் வராது. நீங்கள் கொடுக்குறவங்க உங்களை கையை ஏதோ பிடிச்சி சொக்காயை பிடிச்சி கரெக்டாக கேட்டு வாங்கிடுவோம். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறாங்க தெரியுங்களா, ஃபைனான்ஸையே தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். அவங்க இந்த 2.5 வருஷம் தொழிலை நிப்பாட்டிட்டு வேறு தொழிலுக்கு போனால் நல்லது. இல்லை சைலண்ட்டாக வீட்டில் இருந்தால் நல்லது. ஏன்னா கொடுத்தா வசூல் ஆகாது. 2ஆம் இடம் சனி, கொடுத்த பணம் வசூல் ஆகாது. அப்போது
உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது. அதனால் இது குடும்பத்தை பிரிச்சிடும். குடும்பத்தை மட்டும் கணவன் மனைவி இல்லை, மற்ற வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தம் எல்லாம் வீடே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்த வீடு இப்போ பார்த்தா எப்போ பாரு சண்டைமயமாக இருக்குது ஐயா. யார் வந்தாலும் ஒரு சத்தம் கேட்குது இப்போ வீட்டில் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஏராளமாக வரக்கூடிய தருணம் இது. நீங்கள் பிரச்சனை வந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும், சாதுவாக இருந்திருக்கணும். சரி, பார்வை பலம் அப்படின்னும் போது 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் அடிக்கடி மருத்துவ செலவு இந்த 2.5 வருஷம் வைக்கும். போன மாதம் இல்லை, இந்த மாதம் மருத்துவ செலவு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகும். இதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். நீங்கள் வீட்டு சாதாரணமாக உங்கள் ஓன் யூஸுக்கு வச்சுருக்கிற வண்டி வாகனமே இவ்வளோ நாளாக ஒன்றும் ஆகாது, நல்லா போயிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா செலவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவாங்க பாருங்கள். டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா, மெட்ரோ வேனு, இல்லை பஸ்ஸு, லாரி, இப்படி ஜேசிபி, கனரக வாகனங்கள், இப்படி இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் போய் நின்று செலவு அதிகமாகும், மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அசையா சொத்துக்கள் இருக்கும். அசையா சொத்துக்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். செலவு வைக்கும். டோர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, மாற்றி தான் கொடுக்கணும். இப்படி உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகும், பிபி சுகர் ஏறும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வாங்குகிற இடத்துல சரியாக இஎம்ஐ கட்ட முடியலன்னா ஒரு அசிங்கம் தானே, அவச்சொல் தானே. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயங்களும் நிறைய இருக்குது. தேவையில்லாமல் போய் ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு அவங்களுக்காக இல்லை அவங்களுக்கு ஜாமீன் போட்டு அவங்க கட்ட முடியலன்னா அதையும் சேர்த்து அந்த பலுவும் நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை. இல்லை யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு நீங்கள் போய் அலைஞ்சி உங்கள் துட்டு செலவு பண்ணி உங்கள் எனர்ஜியை செலவு பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத சூழல். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்க நண்பர், உறவினர்னு அடுத்தவங்க இதுக்கு போகாதீங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் என்ன அப்படின்னாக்கா எண்ணிய செயல் ஈடேறுவது கொஞ்சம் கஷ்டம், காலதாமதமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஐடல் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டிங்க, இல்லை லவ் அரேஞ்சாக இருந்தால் முடிச்சிடலாம், இல்லை பார்க்கலாம் இனிமேல் தான் பார்க்கணுன்னு சொன்னால் அது தடங்கள் ஏற்படும். மற்றபடி சில பேருக்கு பெரிய கம்பெனி வச்சு, இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துவாங்க, லாபம் ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வர்றது காலதாமதமாகும். ஏற்றளவில் லாபம் காட்டுது, கைக்கு வர்றதுக்கு கிரெடிட்டு தானே எல்லாமே இன்றைக்கி, கைக்கு வர்றது காலதாமதமாகும். சரி, இந்த சனி 2.5 வருஷம் இருந்து சனி பகவான் கெடுதலை செய்வார். பார்வை பலமும் சுப ஸ்தான பலமும் சரியில்லை. சனி பயிற்சி சாதகம் இல்லை, பாதகம்னு சொன்னோம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இப்போ பாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 5க்கு போயிட்டார். சூப்பர். 5ஆம் இடத்துக்கு போன குரு உங்களுக்கு 9ஆம் இடம், 11ஆம் இடம் ராசியை பார்க்குறார். ராசியில் ராகு கேது பயிற்சி. ராகு ராசியில் இருக்கார். சாதாரணமாக ராசியில் ராகு இருந்தால் டென்ஷன் தான், பரபரப்பு தான், எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், கெடுதலை தான் பண்ணுவார். அது நாகதோஷம்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடும் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, இப்போ குரு பார்க்குறாரு. இந்த 1.5 வருஷம் ராகு அந்த 1.5 வருஷம் அங்கே இருப்பார் இல்லைங்களா, 1 வருஷம் குரு பார்ப்பார் மிதுனத்துலேருந்து. இப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய பலன் தீய பலன் இல்லை.
அது சுப பலனாக மாறிவிடும். வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதா இருந்தால் போய் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ அடுத்தது, இந்த குரு ஏற்கனவே உங்களுக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, சூப்பர் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு போனாலும் உச்சமடைவார். 2க்கும் 11க்கும் உடையவர் உச்சமடைகிறார் குரு அடுத்த வருஷம் 2026. அப்போ அதனுடைய பார்வை பலமும் சிறப்பாக இருக்குது. குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மிக மிக சாதகம். ராகு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தருவார். கேது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கேதுவுக்கு கீழ்ப்பரம்பெல்லாம் இந்த மாதிரி காலகஸ்தி போய் பரிகார பூஜை பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வேண்டிக் கொள்ளுங்கள், பிள்ளையாரை நமஸ்கரித்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, சூதனமாக நடந்துக்குங்க. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா சாதிப்பீங்க. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.